அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோத மணல் குவாரிக்கு தடை கோரிய வழக்கில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 2 குவாரிகளுக்கு 3 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 குவாரிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குவாரி உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது, துணை போன அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் இந்துமதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் இந்துமதி, இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. காவிரி நீர்வள பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் மோகனசுந்தரம் மதுரை அமர்வில் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களிலும் கண்மாய் பகுதியிலும் நடைபெறும் சட்டவிரோத மணல் குவாரியை செயல்பட தடை விதிப்பதோடு அதற்கு உடந்தையாக இருந்த கனிம வள அதிகாரிகள் மீது குற்றவியல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்புல திருவாதவூர் மற்றும் கிடாரிப்பட்டி ஆகிய 2 ஊர்களில் சட்டவிரோதமாக கிராவல் மண் எடுத்து அதை விற்பனை செய்து வந்துள்ளனர் எனவும், இது குறித்து கனிம வளத்துறை இணை இயக்குனர் ஆய்வு நடத்தி கீழவளவு காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் 3 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது, 2 குவாரிகள் மூடப்பட்டுள்ளது எனவும் இந்த அறிக்கையில் அவர் தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இதற்கு துணை போன அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மேலும் மனுதாரர் கோரிக்கையின்படி சட்டவிரோத குவாரிகள் மூடப்பட்டுள்ளது, மேலும் அபராத தொகை விதித்து குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது என்பதால் இந்த வழக்கை முடித்து வைக்கின்றோம் என கூறி கனிம வளத்துறை அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றனர். ஃபரிதா.